ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இந்த காலையில வேலையில எல்லோருக்குமே ரொம்பவே விசேஷமான நேரம். ஏன் சொல்றதுன்னா, இந்த நைட்டு தூங்கி முடிச்சு காலையில் எந்திக்கும் போது நம்மளோட உடம்பும் நம்மளோட மனசும் புத்துணர்ச்சியா இருக்கும். இப்படிப்பட்ட காலை நேரத்துல நம்ம என்ன செஞ்சாலும் அது பலன் நிறைய குடிக்கும். முக்கியமாக காலை நேரத்துல எடுங்க, படிங்கன்னு இதுக்கு சொன்னாங்க. மனசும் சரி, அப்போ உடம்பும் சரி ரிலாக்ஸா இருக்கும், புத்துணர்ச்சியா இருக்கும். அதனாலதான் அதிகாலையில எழுந்திரிச்சு எல்லாமே பண்ணுங்க. அந்த நேரத்துல ஆக்சிஜனும் தூய்மையா கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறும்னு அப்பவே சொன்னாங்க. அதே போலதான் இப்பப்பட்ட பார்க்க போற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில எந்திரிச்சு நீங்க இந்த ஒரே ஒரு மந்திரத்தை அல்லது ஸ்லோகத்தை சொல்லிட்டீங்கன்னா போதும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் மாறும். இத நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். பட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம், அதனோட பலனை கிடைத்ததுக்கு அப்புறம், நீங்க இது பண்ண அப்படி நடந்துச்சே அப்படின்னு நீங்களே பெருமைப்படுற அளவுக்கும், முக்கியமா இதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரிய பார்க்க ஒரு ஆசாமி வந்திருக்கா. அந்த ஆசாமியில குடும்பம் இருக்கு. அந்த ஆசாமிக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல எப்ப பாரு பிரச்சனை இருக்குமா. பெரியவாட்ட சொல்றா, பெரியவா, என் குடும்பம் எப்ப பாரு பிரச்சனையாவே இருக்கு. சண்டை போடுது, இல்ல தேவையில்லாம வாய் சண்டை ஆகுது, இல்ல கை சண்டை வருது. இப்படி குடும்பத்துக்குள்ள யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு குடும்பம் மாதிரி வாழ்க்கையா எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து நான் வெளியே வர நிறைய முயற்சி பண்றேன், ஆனா முடியல. என்னோட வாழ்க்கையில எப்ப பாரு நான் கஷ்டப்பட்டு தான் படுறேன். இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு விமோச்சனமே கிடைக்காதா அப்படின்னு பெரியவாட்ட சொல்றா. அதன் பிறகு பெரியவா கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், நீ அதிகாலையில இருந்து ஏதாவது வேண்டுதல் அல்லது பூஜை பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவியான்றதுக்கு அவரு சொல்லிட்டாரு ஒரே வாட்டில், பெரியவா, நான் அதிகாலை ஆகும் பொழுது வேலையில் இருப்பேன் பெரியவா. நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் 10 மணிக்கு மேலே தான் வருவேன். அந்த நேரத்தில் என்னால் என்ன பெரியவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அதன் பிறகு சொல்றா, முக்கியமா, பெரியவா, எனக்கு இரவு நேரத்து வேலை. நான் இரவுக்கு தான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு பகல்ல 10 மணிக்கு மேலே வருவேன். வந்து தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு எதிர்த்து மறுபடியும் வேலைக்கு போவேன். இதுதான் என்னோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறனாலேயே என் குடும்பத்துல நிறைய சண்டை. நேரத்தை வீட்டில் செலவு பண்ணாம அங்கேயே இருந்துடுறேன். அதன் பிறகு இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க தூங்கதான் செய்யறேன். இதுல என்ன முடியும்னு தெரியல பெரியவா. பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதன் பிறகுதான் பெரியவா சொன்னா, நீ எல்லாமே பண்ணணும், எல்லாமே பண்றேன்னு வச்சுக்கோயேன், எல்லாமே உனக்கு கிடைக்காது. நீ ஒரு சில விஷயங்களை இழந்தாதான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இந்த வேலையோட உனக்கு ரொம்பமான முக்கியமான விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். எல்லாம் கேட்டுக்கோ. நீ இதை காலையில எழுந்திரிச்சு சொல்லணும். அதாவது நீ நைட்டு தூங்கணும். நைட்டு போற மாதிரி ஒரு வேலைக்கு போ. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா நைட்ல எந்த ஒரு மனுஷன் வேலை செஞ்சாலும் அவன் உடம்பு ஒத்துழைக்காது. முக்கியமா அதனால அவனுக்கு இப்ப பிரச்சனை இல்லைனாலும் போக போக பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதில் தவிர்த்துட்டு நீ நைட்டுக்கு வேலைக்கு போறதை நிப்பாட்டிட்டு பகல் நேரத்தில் கிடைக்கிற வேலைக்கு போக ஆரம்பி. கொஞ்ச நாள் கஷ்டப்படு, தப்பு இல்லை. அதன் பிறகு உனக்கு பலன் கிடைக்கும் பத்தியா. அதுதான் உன்னோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் மாற்றும். அதனால இதை நீ கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் போதும். அதன் பிறகு எல்லா விஷயங்களும் மாறும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அதன் பிறகு பெரியவா சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த பக்தனும் சரின்னு அந்த வேலையை விட்டலான்னு முடிவு பண்றா. அதன் பிறகு பெரியவா, சரி நீ வேலையை விட்டுருவேன்னு நினைக்கிறேன். விட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை, அதாவது ஸ்லோகத்தை நீ தினமும் காலையில எந்திரிச்சோன்னே சொல்லு. சொல்லிட்டு மட்டும் வா, உனக்கு போதும். இதை செய்யறதுக்கு முன்னாடி நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தேவையில்லை. அதாவது முக்கியம் பூஜை, அப்புறம் விரதம் இருக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயம் தேவை வேணாம். நீ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கிடு. தூங்கிட்டு காலைல எந்திரிப்ப பார்த்தியா, காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 3 மணிக்கோ, 4 மணிக்கோ, 5 மணிக்கோ, 6 மணிக்கோ, 7 மணிக்கோ, எத்தனை மணிக்கு எந்திரிக்கோ, இந்த 7 மணிக்குள்ளேயே எந்திரிக்க பாரு. அதுக்கு தாண்டி போயிடாத அப்படின்னு பெரியவா சொல்றதுக்கு அப்புறம் இந்த 7 மணிக்குள்ள நீ எந்திரிச்சு உன் கையை பாரு. உன் கையை பார்த்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை, ஒரே ஒரு ஸ்லோகத்தை மனசார வாயார எல்லாம் சத்தமா சொல்லு. அப்படி நீ சொல்லிட்டேன்னா போதும், வாழ்க்கையில உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். முக்கியமா தேவையற்ற மனக்குழப்பங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தீர்ந்து நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட பண்ணிப்பாரு அப்படின்னு பெரியவா சொல்றா. அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத காலையில சொல்லுங்க. ஓம் நம சிவாய பரமேஸ்வராய ஷாலிசேகராய நம. ஓம் பவய குணஷெல்பவாய சிவதாண்டவாய ஓம் நம. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு மந்திரம் மாதிரி தான் தெரியும். ஆனா இதை நீங்க சொல்லி பார்க்கும்போது தான் அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட மந்திரத்தை இல்ல ஸ்லோகத்தை, இந்த ஒத்த வார்த்தையை காலைல எந்திரிச்சோடனே சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் மாறும். நம்பிக்கையோட இதை மட்டும் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.